வணக்கம். கந்தர் அனுபூதியில் 36வது பாடல். நாதா குமரா நமயன்றனர் ஓதாயன ஓதியதெப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே. நாதா குமரா நமயன்றனர் ஓதாயன ஓதியதெப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே. இதன் பொருள், முருகன் பிரம்மனின் அகந்தையை அழிக்க சிறையிலிட்டு சிருஷ்டி தொழிலை தாமே செய்ததை கேள்வியுற்ற சிவனார் அதன் காரணத்தை அறிந்து பின் அப்பிரணவ மந்திரத்தின் பொருளை வினவ அதன்படி சுவாமிநாதனாய் இருந்து தந்தைக்கு உபதேசம் செய்த வரலாற்றை கூறுகிறார் அருணகிரியார். நாதா, குருநாதனே, குமரனே நம என வணங்கி வேண்டி நீ சிவனுக்கு ஓதிய பிரணவ மந்திரத்தின் பொருளை எனக்கும் கூறமாட்டாயா, அதன் பொருள் என்னவோ என்பதாகவும், பிரம்மன் முதல் வானோர்கள் வரை வணங்கும் திருவடிகளை உடையவனே, வள்ளியம்மையின் திருவடிகளை தாங்குபவனே, எனக்கும் ஞான உபதேசத்தை அருள்வாயா என வேண்டுவதாக இப்பாடல் உள்ளது. முருகன் பிரம்மனின் அகந்தையை அழிக்க சிறையிலிட்டு சிருஷ்டி தொழிலை தாமே செய்து வரும் நாளில் சிவபிரான் நடந்ததை கேள்வியுற்று தன் மகனை கூப்பிட்டு காரணம் வினவ, முருகன் பிரணவத்தின் பொருளை அறியாததால் பிரம்மனின் தலையில் குட்டி அவரை சிறையிலிட்டேன் என்று கூறுகிறார். பின் தமக்கு அப்பிரணவத்தின் பொருளை விளக்குமாறு சிவபெருமான் வினவ சுவாமிநாதனாய் இருந்து முருகன் தந்தைக்கு உபதேசம் செய்ததாக கூறப்படும் வரலாற்றை இப்பாடலில் அருணகிரியார் கூறுகிறார். சிவனுக்கு முருகன் அருளிய உபதேசத்தை இரு செவியிலும் உபதேசித்ததாக திருப்புகழில் பாடுகிறார். உபதேச மந்திரமாகிய தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தை ஒரு காதிலும், அகம் பிரம்மாஸ்மி என்ற அனுசந்தான மகா வாக்கியத்தை மற்றொரு காதிலும் உபதேசித்ததாக கூறுகிறார். அதன் பொருளானது, ஒரு காதில் நானே நீ என்றும் மற்றொரு காதில் நீயே நான் என்றும் கூறுவதாகவும் இதன் பொருள் அமைந்துள்ளது. அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமாளே என்று திருப்புகழில் பாடுகிறார் அருணகிரியார். முருகன் குருவடிவாய் வந்து மெய்ப்பொருள் உண்மையை உணர்த்த வேண்டுமெனின் அவனுடைய திருவடி தியானம் பழகல் வேண்டும். அப்படி நாமும் முருகனின் திருவடி தியானத்தை பழகி மெய்